வெளிக்கு இருக்கலாம்னு ஓரமா வச்சுட்டு போயிட்டேன். சரி, வெளிக்கு இருந்தியா? ஆமா. மூட்டை மூட்டை வெளிக்கு இருந்த இடத்துல இருக்கு. எங்கனடா வெளிக்கு இருந்த? மூட்டையை வச்சுல அங்கதே. மூட்டை எங்கன வச்ச? வெளிக்கு இருந்த இடத்துல. வெளிக்கு எங்கன இருந்த? மூட்டையை வச்சுல அங்கனக்குள்ளதே. எப்போ டீ கொண்டு வாப்பு. ஏண்டா எங்கனடா வெளிய இருந்த? மூட்டையை வச்சல வச்ச அங்கதே வெளிக்கு இருந்தேன். இப்போ மூட்டை வீட்டு அக்கராத்துக்கு வந்துச்சா வல்ல ஆத்துக்கு? அங்கனேதே இருக்குது. ஏண்டா இதுக்குத்தான் உன்னைக்கு சந்தோஷத்தை அனுப்புனா? ஏண்டா சரி அது போகட்டும். உன்கிட்ட என்ன சொன்னேன்? அதைத்தான் சொன்னீங்களா இல்லையா? ராமாயணக்கார வீட்டுக்கு மாமியை மாமியை கூப்பிட்டுக்கிட்டு ஸ்ரீரங்கம் ராமங்கார ஐயங்கார வீட்டுக்கு போய் ராமாயண கத்துக்க கூட்டி போச்சோன்னே. பாராயண கத்துக்க கூட்டி போக சொன்னீங்களா இல்லையா? அதுக்காக வண்டியை மாட்டையும் பூட்டுனேன். எதுல? வண்டியில மாட்டை பூட்ட திண்டுக்கல்ல போய் பூட்டு வாங்கிட்டு வந்து பூட்டுனேன். டேய் வண்டியை பூட்டுங்க. வண்டி மாட்டை பூட்டி வண்டி ஒசரமா இருக்குன்ட்டு மாமினால ஏற முடியல. சரி, அதனால நான் பிடிச்சி தூக்கி ஏத்தி விட்டேன். நீங்க? ஆமா, நீ ஏத்துறதுல பெரிய வண்டியை நான் இதை பிடிச்சிக்கிட்டு ஓட்டிட்டு போனேன்னா சுத்தி போனால் நேராகும்ட்டு குறுக்க விட்டேன். குறுக்க ஆத்துக்குள்ள உள்ள ஆத்துக்குள்ள இறங்கி போலாம்ட்டு வண்டி ஆத்துக்குள்ள விட்டானா இல்லையா? விட்ட. நான் விட்டானா முக்காட்டாரு. ஏன்டா உங்க வீட்டுல என்ன இளவா விழுந்திருக்கு? எங்க அக்கராரத்துல அதுக்கு தான் திதி வச்சிருக்கீங்க. விட்டனா என்னைய கேக்குற? விட்டியா? வண்டி ஆத்துக்குள்ள விட்டனா இல்லையா? சரி, நான் விட்ட நேரம் தண்ணி வந்துருச்சு. சரி, தண்ணி ஆத்துல வந்துருச்சுன்ற? ஆத்துல தண்ணி வந்துருச்சு. ஆத்துல வந்து உனக்கு கொஞ்சம் சேடா படுவா. ஆத்துல தண்ணி வந்துருச்சு. தண்ணி வந்துடுறதுமே பாருங்க, ஐயோ ஆத்துக்குள்ள வெள்ளம் போகுது. மாமியை காப்பாத்துறதா வண்டியை காப்பாத்துறதா சரி இல்ல மாட்டை காப்பாத்துறதா என்ன செஞ்ச? சந்தேகம். நானும் யோசிச்சு பார்த்து மாமியத்தையும் பார்க்கட்டா இல்ல மாட்டத்தையும் பார்க்கட்டா இல்ல வண்டியில இருக்க வைக்கத்தையும் பார்க்கட்டா எதை பார்க்கறது யோசிச்சுக்கிட்டேவும் 1000 முதல்ல நமக்கு மாமிதான் முக்கியம் அப்படின்ட்டு கை தாங்களா மாமியை கூட்டு போய் ஆத்த அந்த இக்கரையில இருந்து அக்கறையில விட்டுட்டு வந்தனா இல்லையா? சரி, அதுக்குள்ள வண்டி ஒரு பக்கம் மாடு ஒரு பக்கம் புடிக்கிட்டு போயிருச்சு. எங்க போச்சு? ஆத்தோட அடிச்சுக்கிட்டு போயிருச்சு. இதுக்குத்தான் உன்னை கூட்டி போச்சோன்னா சிரமப்பட்டு ஒரு வழியா இழுத்து பிடிச்சு கொண்டு வந்து சரி அக்கறையில சேர்த்தா பாருங்க, மாட்டுக்கு சலதோஷம் பிடிச்சுக்குச்சு. மாட்டுக்கு வண்டி கொடை சாஞ்சுக்குச்சு. ரெண்டுக்கு வைத்தியம் பார்க்கணும்னு வண்டியை கொண்டு போய் ஸ்ரீரங்கம் பெரிய ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு மாட்டை கொண்டு போய் லாடம் கட்டுற பக்கம் விட்டேன். இங்க வாட. வண்டியை எங்க விட்ட? வண்டியை கொண்டு போய் பெரிய ஆஸ்பத்திரியில் விட்டேன். வண்டிய பெரிய ஆஸ்பத்திரியில் எங்க வைத்தியம் பார்க்க பெரிய ஏண்டா வண்டிக்கா பிரசவத்துக்கு அவனு இருக்க ஊசி போட்டு வண்டிக்கு எங்கடா அதுல வட்ட தாண்டா இருக்கு, எதுலடா ஏறு? மாத்தி சொல்லிட்டேன். மாமியை கொண்டு போய் ஊசியை போட்டு வண்டியை கொண்டு போய் திரும்ப அச்சாணிலாம் மாட்டிட்டு பூட்டி கொண்டு போய் ஐயங்கார் வீட்டுக்கு போயிட்டு. சரி, அதுக்கு மேல நடந்த கொடுமை வாயால எப்படி சொல்லுவேன்? ஏண்டா அவ்வளவு? 6 தாரம் முடிச்சு 7ஆம் தாரமா மாமியை கட்டுனீ. ஆமா, மாமிக்கு அவளுக்கு என்னடா ஆச்சு? மாமிக்கு எதுல குறை வச்சிங்க? சோத்துல குறைச்சலா இல்ல வருது 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 இல்ல குழம்புல குறைச்சலா அதுல குறைச்சலா அவ மண்டைக்கு அவ தொண்டைக்கு எதுல குறை வச்சிங்க? அவளுக்கு தூக்கி தூக்கி கொடுத்து சேலை நகை எல்லாம் கொடுத்தீங்களா இல்லையா? பூரா ஐயங்கார் வீட்டுக்கு போனோமா இல்லையா? ஐயங்கார் வேமா மாமியை மட்டும் இழுத்து ஒழுக்க விட்டாரு. சரி, எங்க விட்டாரு? வீட்டுக்குள்ளதாத்தா வீட்டுக்குள்ள விட்டு என்னைய உள்ள விடாம கதவை பூட்டிக்கிட்டாரு. சரி, ஐயோ மாமியை மட்டும் உள்ள விட்டு கதவை பூட்டிட்டாரு. மாமி சின்னஞ்சிறு வயசாச்சு, என்ன பண்றாரு? நானும் சுத்தி பாக்குறேன், எல்லா பக்கம் சன்னல பூரா ஜாத்திட்டாரு. சரி, ஐயோ என்னாச்சு ஏதாச்சுன்ட்டு பாக்கலாம்னு பார்த்தா நீ வெளியே உக்காந்துருக்க. ஓட்டை தெரிஞ்சிச்சு. எந்த ஓட்டை? சாவி துவார ஓட்டை கதவுல. அதுல ஒத்த கண்ணை பொத்திக்கிட்டு ஒத்த கண்ணை வச்சு பாத்துனா இல்லையா? அதுக்கு மேல நடந்த கொடுமை நான் எப்படி சொல்லுவேன்? ஏண்டா வாயில சொல்றா? மாமி தொடையில ஐயங்கார் கை இருக்கு. சரி, ஐயங்கார் தொடையில மாமி கை இருக்கு. அப்பனா மாத்தி மாத்தி தொடத்தாடம் போட்டு இருக்கா. ஏண்டா அவன் தொடத்தாடம் போட நீ வேடிக்கை
ஏண்டா அதிர்ஷ்டு இதுக்குத்தான் உன்னை நம்பி மாமி அனுப்புனா அவள் எங்கடா இருக்கா? அகத்துக்குள்ள இருக்கா? டேய் அகத்துக்குள்ள இருக்கிறா கூப்பிடா அன்னைக்கு. அம்மாடி டேய் எங்களுக்கு 1000-500 இருக்கு, நீ கூட வந்து நுழையப்படாது. நான் உட்காந்து வேடிக்கை பார்க்கிறேன். ஆமா மாமி தாத்தா கூப்பிடாரு வாங்கோ. அப்படியே வாங்கோ. அப்படியே வந்திருக்க. என்ன சாணம் முழு முழு இருக்கு வாங்கோ. மாமி ஏண்டாம்பி ஏண்டாம்பி வாங்க வாங்க கடைந்தந்த சீசன் முடிஞ்சல நான் கடைந்தேன். மாமி மாமி எனக்கு பசிக்குது மாமி, பால் கொடுங்களே. பாலா? மாமி டீ கடையில் இருக்கு. உங்களுக்கு எதுல குறைச்சு? ஆளுல குறைச்சல, அழகுல குறைச்சல, பால் கேட்டேல்ல? இல்ல உங்க சொலகுல தான் குறைச்சல. ஏண்ட தம்பி பால் கேட்டேல்ல? எங்க அப்பையும் கொடுக்குறாரு, வாங்கி குடிச்சுக்கோங்க. அன்னத்துல குறைச்சல, உங்க கன்னத்துல குறைச்சல, இல்ல உங்க வீட்டு கிண்ணத்துல தான் குறைச்சல. இதுல தான் குறைச்ச தம்பி. தாத்தாவுக்கு 70, உங்களுக்கு 20. இப்படி விழுந்து உழைச்சிட்டே போய் தொலை. இருந்தாலும் வயசு வித்தியாசம் இல்லாமல் கல்யாணம் முடிச்சாலும் தாத்தாவுக்கு எவ்வளோ, தாத்தா மேலே எவ்வளோ ஆசை வச்சிருக்கேன். தாத்தா உங்களுக்கு இப்படிலாம் துரோகம் பண்ணலாமா? என்ன துரோகம் பண்ணாரு? நீங்க ஐயங்கார் வீட்டுக்கு பாராயணத்துக்கு போனீங்களா இல்லையா? ஆமாம்பி. போனதுக்கு அப்புறம் வீட்டுல என்னென்ன கூத்துலாம் நடக்கும் தெரியுமா உங்களுக்கு? தெரியலையே அம்பி. உங்களை அங்க அமுச்சு விட்டு வாழ் இருக்காளா இல்லையா புள்ளுக்கட்டு கருப்பாயி, அவ எப்ப எப்படி வருவா? எப்படி வருவா? கொல்லப்புறம் வந்து புள்ளுக்கட்டை போட்டு போயிருவாளா இல்லையா? ஆமா மாமி. அம்பி வித்தியாசம் அதிகமா இருக்கும், கொஞ்சம் பால் கொடுங்களே. ஏண்டா அம்பி ரத்தம் தான் வரும். தெரியாம கேட்டுச்சு. எப்பயும் கொல்லப்புறமா வந்து போட்டு போவாளா இல்லையா? ஆமா. இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன அம்பி நடந்துச்சு? நீங்க போனதுக்கு அப்புறம் போனது பண்ணா நான் மாட்டுக்கு பருத்தி கொட்டையை புண்ணாக்க ஆட்டிக்கிட்டு இருந்தேன்னா புல்லுக்கட்டு கருப்பை புல்லுக்கட்டை கொண்டு வந்தான். கொண்டு வந்த உடனே தாத்தா அந்த வைக்கப்பட போட வச்சு கட்டு கருப்பை ஒரு உருட்டி எடுத்துட்டாரு மனுஷன். அதுக்கப்புறம் அந்த புல்லை தூக்கி மாட்டுக்கு போடுற மாடு குண்டியை தூக்கிட்டு பின்னாடி போகுது, புல்ல திங்க மாட்டேங்குது. அதோட விட்டாரா? விடலையா? போனவள முன்வாசல் பக்கமா இழுத்துட்டு ஒழுக்க போயிட்டு வீட்டு உள்ளுக்க போயிட்டாரு. வீட்டு உள்ளுக்க போய் கதவை பூட்டிக்கிட்டாரு. உள்ள போய் என்னெல்லாம் பண்ணாரு தெரியுமா? என்ன அம்பி பண்ணார்? இப்ப பேச்சுக்கு கிடக்குதா காணாம ராவரி. பேச்சுக்கு நீங்க தான் புல்லுக்கட்டு கருப்பாயி. சரி நான் தான் தாத்தா. நீங்க தான் புல்லுக்கட்டு கருப்பாயி, நான் தான் தாத்தா. வீட்டுக்குள்ள போனவனே அடியே கருப்பி வாடி. எங்க? சும்மா இருக்க வாடி. எங்க? பக்கத்துல வாடி. அடி அவன் நம்ம வீட்டாளு இல்லடி, வாடி பக்கத்துல வாடி. ஏண்டி? அடி ஒன்னத்தான் அப்படின்னு கூப்பிட்டு என்னெல்லாம் பண்ணாரு தெரியுமா? என்னென்ன பண்ணார்? கருப்பி கைய புடிச்சுக்கிட்டு இழுத்து அத்தை போல சகப்பா, இந்த அத்தை மக சகப்பா, ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் உன்னை கண்டு சேகப்பா. பல சேகப்பா, இந்த அத்தை மக சேகப்பா, ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் உன்னை கண்டு சேகப்பா. தீபம் கொண்ட வெண்ணிலவே மண்ணில் வந்த பெண்ணிலவே
சொல்றீங்க மாமிய? மாமி நான் உங்க கட்டிய பிடிக்கல. இப்ப நான் என்ன சொன்னேன் உங்கள்ட்ட? என்ன சொன்னேன்? நீங்க கருப்பாயி நான் தாத்தா. சரி. தாத்தா இந்த மாதிரி கருப்பாய கட்டி பிடிச்சி இழுத்து பிடிச்சி கட்டி பிடிச்சாரு. அது உங்க வீட்டுல உங்க தோப்புறம் ஆசையா சுங்குடி புடவை வாங்கி கொடுத்தாரா இல்லையா? சுக்குடியா? சுங்குடி புடவை. சுங்குடி புடவை அத பீரோல வச்சிருந்தீங்களா இல்லையா? ஆமா. சேலைய தூக்கிட்டு விட்டார். என்னத்த சேலைய தூக்கி விட்டார்? சேலைய தூக்கி கருப்பாய் கொடுத்து விட்டார். சேலைய தூக்கி கருப்பாய் கொடுத்து விட்டாரா? ஆமா. அப்ப இதையா கொடுத்தாரு? தாத்தா வரட்டு இன்னைக்கு. அடியே இப்படி வாங்கி ஏண்டி நோக்கு என்னடி குறை வச்சு? ஏய் அம்பி நீ எங்கடா போற? ஏண்டி உனக்கு என்னடி குறை வச்சு? என்ன குறை வச்சேன்? ஏன்னா உன்னை எங்கடி அனுப்புனேன்? ஏய் எங்கடி அனுப்புனேன்? எங்க அனுப்புன? ராமகார ஐயங்கார வீட்டுக்கு ராமாயணம் கத்துக்கிற அனுப்புனேன். ஆமா. என்ன செஞ்ச? என்ன கேக்குறீங்களே? நீங்க போய் கற்பாய் வீட்டுல நீங்க என்ன செஞ்சீங்க? ஏய் இங்க பாரு, உனக்கு எதுல குறை வச்சிருக்கேன்? எதுல குறை? இல்ல மேல குறையா கீழே குறையா? என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்கிறேன். ஏன்னா எனக்கு வயசு 60 உனக்கு 20. அதனால வேணுங்கிறத வாங்கி கொடுத்தா ஏண்டி ராமகார ஐயங்கார வீட்டுல போய் நீங்க தொடத்தாளம் போடுறாம்ல. நான் எங்க போட்டேன்? கற்பாய்க்கு சேலையை தூக்கி விட்டேம்ல. சேலையை தூக்கி விட்டாரா? என்ன புதுசா ஏண்டி ஏண்டி சேலையை தூக்கி அவளுக்கா நான் கொடுத்தேன்? நீ தான் கொடுத்தீங்களாம்ல. நோக்கு யாரு சொன்னா? நேக்கு தம்பி தான் சொன்னான். யாரு? முத்தையா. முத்தையா முத்தையா நேக்கா வந்து சொன்னா நோக்கா வந்து சொல்லியா? நோக்கு முத்தையனா? அடே அம்பி இருக்கறா. அடியே நம்மள ஏதோ ஒரு வழி வண்ணத்துக்காக பண்ணிட்டான். ஏல தம்பி, ஏல அம்பி, முத்தா வா. ஏல தம்பி. டேய் மாமி குளிப்பணியாரம் வச்சிருக்காடா, வாயேண்டா. டேய் வெள்ளப்பணியாரம்டா. வேற என்ன ஆப்பா? ஏல அம்பி, நேக்கு நேக்கு என்னதான் வேணும்? நோக்கு அதான்டா ஆப்பா. வாடா வாயேண்டா அம்பி. டேய் நல்லா இருக்கியா? ஏண்டா டேய் என்னடா சொன்ன? என்ன சொன்ன? மாமி தொடத்தால போடல, அதை நான் பார்க்கல. மாமி தாத்தா சீலையை தூக்கி கொடுக்கல, அதையும் நான் பார்க்கல. டேய் அப்புறம் ஏடா இப்படி ஒரு சண்டை எடுத்து விட்டா? நம்ம அக்ரஹாரத்துல எல்லாம் என்ன பேசிக்கிறா தெரியுமா? என்ன பேசுறாங்க? தாத்தாவுக்கும் 60, மாமிக்கும் 20. எவ்வளவு அந்யோன்யமா இருக்காங்க பாத்தியா? நாக்கு மேல பல்லு போட்டு பேசுறா. அதுக்குதான் ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு சண்டை, உங்களுக்குள்ள சின்ன சண்டையா? பரவாயில்லடா அம்பி. டேய் இங்க வாடா. ஆமா சந்தி எங்கடா இருக்கா? மாமி உள்ளதா இருக்கா. காசுண்டு பார்க்காம பணம் பார்க்காம போட்டு வாங்கிட்டு உள்ள இருக்காளா? இந்த அக்கராத்துல இருக்கிற வேலை யார் பாக்குறது? கூப்பிடுறா சந்திய. ஏய் கூப்பிடுறா சந்தி மாமி. காட்டிற்கு திரும்பிய கண்மணி தேவதாசன்
அரவம் திண்டி இருந்து விட்டாப்பா வேதியர் கூறுங்கள் ஐயா. அது ஒரு மலடு, இது ஒரு கிளடு. அதுங்களுக்கு சொன்னா பிள்ளை பாசமா என்னன்னே தெரியுதாலும் சொல்லி பாக்குறேன் மாமி. தாத்தா ஏண்டா கத்தாம கத்துற? வாடா சகட்டு போல. தாத்தா ஏண்டா இந்த தெற்ப கொய்ய மேல வனாந்தரத்துக்கு போனான்ல லோகிதாசு போனானா? நீ தாண்டா அமுச்சு விட்ட கழட்டு போல. காது கேட்கறடா. ஒரு குச்சியை வச்சு குத்து. ஆ போனானா? போயிட்டானா? போயிட்டேன். தெற்போய போனானடா. தெற்ப கொய்ய போனானா இல்லையா? சரி. போன பக்கம் இந்த சர்ப்பம் சர்ப்பம்ல சர்ப்பத்து. ஓ சர்ப்பத்தை குடிச்சானா? மூத்தத்தை குடிச்சான். ஏன்டா சவுட்டு போல? ஏய் அம்பி ஏன்டா புலம்புற? சர்ப்பத்தை குடிக்கல. அரவம் இல்ல அரவம். அரவம் வாங்குறானா? ஏன்டா அதை ஏன்டா இவன் போய் செய்யற? இந்த செவுட்டு பையல்ட்ட பேசுற செவனேன்னு வீட்டுல படுத்துங்களாம் போல. தாத்தா அருவாமனை இல்ல. புஷ் புஷ் பாம்பு பாம்பு பாம்பு. பாம்பா? அதை ஏன்டா இவன் கடிக்கிறியா? பாம்பு வெங்கடிக்கல. பாம்பு கடிச்சு அவன் செத்து போனான். எங்கடா ஏன்டா பாம்பு செத்து போயிட்டாடா? ஐயோ பாம்பு அடிச்சு அடியே. பணம் போச்சு பணம் போச்சு பணம் போச்சு பணம் போச்சு. ஐயோ ஐயோ பணம் போச்சு. பாபா எங்கடா சந்திய? சுவாமி காலகண்ட பகவான் காட்டிற்கு தெருமுகையை போன கண்மணி தேவதாசன் ஐயனே காலகண்டா அடிமையின் சொல்லை கேளோ ஐயனே காலகண்டா அடிமையின் சொல்லை கேளோ பையவே காணில் சென்ற பாலன் இருந்துமே போனான் துயனே சுடலை கொண்டு சுட்டுமே இங்கு மாறே மெய்யமே போய் நான் மாறேன் மெல்லியால் சரணம் சுவாமி மெல்லியால் சரணம் சுவாமி மெல்லியால் சரணம் சுவாமி சுவாமி காலகண்ட பகவானே உத்தாரம் தாருமையா உத்தாரம் தாருமையா என்னை கொழுவர் துணையும் பிள்ளை பெருமனு போய் வர உத்தாரம் தாருமையா போய் வர தாரம் தாருமையா. குற்றங்கள் எத்தனையோ கோதினம் செய்தானோ குற்றங்கள் எத்தனையோ கோதினம் செய்தானோ அத்தனையும் பொறுத்து ஆதரவு தாருமையா தாரம் தாருமையா என்னை கொழுவர் துணையும் பிள்ளை பெருவன போய் தாரம் தாருமையா சுவாமி உத்தரவு கொடுத்தால் ஓடோடி சென்று என்னுடைய குழந்தையை நான் தகவல் செய்துட்டு வந்துடுவேன் சுவாமி உத்தரவு கொடுங்கள் சுவாமி விட்டா ஓடிடுவா போல இருக்க. பணம் பணம் பார்க்காம காசுக்கு காசை விலைக்கு போட்டு வாங்கியிருக்கிறார். போடுறான் விட்டா ஓடிடுவா போல இருக்கு. ஐயரே என் குழந்தை பாம்பு எடுத்து இருந்து இருக்கிறான் இங்கு கள்ளி போல் என் காலில் விளங்கி மாட்டி விட்டீர்கள் ஐயா. ஒரு சந்தேகம். என்ன? இப்படி விலங்கு ஓட்ட எப்படி அந்த அம்மா வேலை வைப்பாங்க? ஆமா விலங்க வெட்டி விடுறேன். அக்கராலத்தில் இருக்கிற வேலையை பார்க்கறியா இல்ல மயனை பார்க்க போறியா? சுவாமி நீங்கள் சொல்லுகின்ற வேலையை செய்து விட்டு போகிறீர்கள் சுவாமி. அப்படி சொல்லு. இது பொங்கலைக்கு ஒரு அழகு. டேய் ஆமா வேற ஒண்ணு சும்மா ஒரு 1000 குடம் தண்ணி 1000 குடம் எடுத்தா போ. சும்மா கொஞ்சம். ஏண்டா உங்களுக்குலாம் கொஞ்சமாவது அதிர்ஷ்டம் மனசாட்சி இருக்கா இல்லையாடா? அக்கராலத்துல போறா எல்லாம் அவசரம் இல்லடா. செருப்பு குறை எடுத்துட்டு போறா. செருப்பு கோணம் எடுத்து விடணும்.
ஏண்டி அப்படி உட்காரு பூரா காலால நோகம் உட்காரு. என்னடா அது? இது செருப்பு, இது குடம். டேய் செருப்பு கொடை எடுத்துடா, செருப்பு கொடை. அது ஒரு குடம் தண்ணியை பூதி பண்ணிட்டு தூக்கிட்டு வந்திருக்கேன். கண்டி, உன்னை காண வேண்டும் என்று என் மனது துடியாக துடிக்கிறது. அகத்துள்ள வேலையெல்லாம் முடித்து விடுத்தான் போக வேண்டும் என்று வேதியர் உத்தரவிட்டு விட்டார். சீக்கிரமாக வேலைகளை முடித்து விட்டு ஓடோடி வருகிற செல்வி, ஓடோடி வருகிறேன். தண்ணீர் கோணம் எடுத்து தங்கவனா பாரம் வைத்து, தண்ணீர் கோணம் எடுத்து தங்கவனா பாரம் வைத்து, தலையில் துணிக்க வைத்தார் மலையோட்டி. பெரிய குடம் எடுத்து அரிய ஜலம் எடுத்து, பெரிய குடம் எடுத்து அரிய ஜலம் எடுத்து, தாவி போனானோ வாரி பரமேட்டா. யாருக்குடா கொல்லிக்கடை? ஏண்டா கன்னி குடம் இது மாத்திட்டாங்களா? ஏண்டா அக்கராரத்தில் அப்படியே கிடக்குது. இல்ல திடீர்னு சொல்லாம கொல்லி குடமோன்னு நினைச்சேன். தண்ணி எடுத்தா சிலடா. தண்ணி அடிச்சாச்சு. கூப்பிடா சந்திய. சின்ன வேலைதான். டேய் அம்பிக்கு வாங்கடா. இந்த பசுங்கன்ற சாணி எடுத்துட்டு வாடா. சாணி கிட்ட இருக்குதா? பூரா எடுத்து அக்கட்டி வச்சுக்க. நல்லா முத்து போல கரைச்சு பன்னீர் போல தொளிக்கணும். முத்து போல் கரைக்க வேண்டுமா? ஆமா, மாமியை கரைக்க சொல்லுங்க. சொல்லு. மாமிக்கு பழக்கம் இல்லை. ஏன் போக போக பழக்கிடுவான். சாமி நீங்க உட்காருங்க, பூரா பக்கிட்ட வலிக்கும் உங்களுக்கு. கலைமகள் கே பொருளே உன்னை கவனிக்கால் இல்லையோ, உன்னை மீட்டவோ விரல் இல்லையோ. கலைமகள் கே பொருளே உன்னை கவனிக்கால் இல்லையோ.
வேலை பார்க்கணும் சொல்லு, இல்ல என்னால முடியலன்னு சொல்லு. அப்படி சொல்லாதீங்க சுவாமி. இறைவன் நாக்கை படித்ததை வாக்கை காப்பாற்றுவதற்குத்தான் சுவாமி தாங்கள் காலாளிட்ட வேலை என் சிரத்தால் செய்ய காத்திருக்கேன் சுவாமி. சரி டேய் மாற எடுத்துட்டு வாடா. யார் மாற? டேய் விளக்க மாறுறா.